ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 7.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.3 பொறுத்த வரைக்கும் என்னென்னா கம்பைன்டு சாலிட்ஸ், அதாவது ரெண்டு சாலிட்ஸை கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ஒவ்வொரு இதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் டைரெக்டாக ஆட் பண்ண மாதிரி போட்டு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சம் செய்யலாம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் வந்து ஒரு ஹாலோ சிலிண்டரில் மவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் ஹாலோ ஸ்பெரிக்கல்லையும் 7 சென்டிமீட்டர். ஸோ இதோட ரேடியஸும் 7 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் வந்து உங்களுக்கு 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸை மைனஸ் பண்ணிங்கன்னா சிலிண்டரோட ஹைட் என்ன, 6 சென்டிமீட்டர். இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, த கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். கெப்பாசிட்டினா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் த வெசலுக்கு ரெண்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ ரெண்டுக்கு ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் கம்மியாகும். என்ன எடுக்கலாம், பை எடுக்கலாம். இங்கே ஆர் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே ஆர் க்யூப் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர்டு எடுக்கலாம். இங்கே ஹெச், இங்கே 2/3 ஆர். ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் போடலாம். பை ஸ்மால் ஆர் வந்து உங்களுக்கு 7 ஸ்கொயர்டு. ஸோ சிலிண்டரோட ஹெச் 7. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4928/7. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1642.66 சென்டிமீட்டர் க்யூப். தி கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல் இஸ். ஸோ அவ்வளோதான், சம் முடிச்சது.